ஜெபிப்போம். எங்களின் பரம தகப்பனே, துதிக்கிறேன். யாம சோத்திருக்கிறோம். அனாதி சிநேகத்தினால் எங்களை சிநேகித்த காரணத்தினால் எடுத்துக்கொண்ட பிரிமை சோத்திருக்கிறோம். எங்கள் மேலே கொண்ட அன்பினாலே ஆண்டவரே, முதுக்குமான இயேசுவின் மூலமாய் நீர் கொடுத்த வெளியேறப்பட்ட ரட்சிப்புக்கான நன்றி செலுத்தி சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கற்றுலா விடாமல் எங்களுக்கு தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கான நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையிலும் போதுமானவருமாக இருக்கிறவரே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசோதமாக்கித்தாங்க. ஆண்டவரை நாங்களை சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய வருகைக்கு நாங்களாக எப்போதும் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட உதவி செய்யும். தடையாக இருக்கிற அந்த காலத்தின் சக்தியில் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியான நீர் ஆட்கொண்டு விட நடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும், மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும், என்று மாறாத அவர் கிருபைகள் தம் மக்களுக்கு ஆறுதலே. என்று மாறாத அவர் கிருபைகள் தம் மக்களுக்கு ஆறுதலே. இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார் நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கிடுதே. கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கிடுதே. நஷ்டங்கள் மாறிடுமே நாதன் இயேசுவின் நாமத்தினால். எல்லா நஷ்டங்கள் மாறிடுமே நாதன் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க.
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். 2 Peter chapter 3 verses 8 and 9. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு விசுவாச மக்கள் ஆதி நாட்களிலே சிதறப்பட்டு கிடந்தார்கள். உபத்திரவத்து நிமித்தமாய் எல்லா ஜனங்களும் சபைகளுக்கு விரோதமாக அவர்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே விசுவாசத்திலே நிலைத்திருக்கவும் படிக்கு அவர்களுக்கு முதலாவது நிருபத்தை எழுதுகிறார். 2வது நிருபத்தை எழுதும் பொழுது அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நாம் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கிருபைகளை பற்றி கொண்டு சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதி 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்க போகிறது, எனவே அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் எச்சரிப்பாக சொல்லுகிற வசனங்களை தான் நாம் பார்க்கின்றோம். முதல் பகுதியில் நான் பார்த்த பொழுது கன்சிடர் த ப்ராமிஸ் ஆஃப் காட், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை கவனியுங்கள் என்று சொல்லி நான் பார்த்தோம். 2வது கன்சிடர் த பனிஷ்மெண்ட் ஆஃப் காட், தேவன் வைத்த நியாய தீர்ப்பு, கடந்த நாட்களிலே ஆண்டவர் உலகத்தில் கொண்டு வந்த நியாய தீர்ப்பும் இனி எதிர்காலத்தில் ஆண்டவர் கொண்டு வர போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இப்பொழுது கன்சிடர் த பேஷன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பொறுமையை கொஞ்சம் கவனியுங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே நான் பார்க்க இருக்கின்றோம். தேவன் நீதி உள்ளவர், அவருடைய நீதி நித்திய நீதி. அவர் சத்தியபரனாய கர்த்தர், பாரபட்சம் உள்ளவர் அல்ல. எனவே ஒருவர் கூட கெட்டுப்போவது தேவனுக்கு சித்தமில்லை. எனவே அந்த சித்தத்தின்படி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்காக அல்ல, மனுக்குலத்திற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆதாமை அவள் தவறு செஞ்ச பின்னதாக பிசாசை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி ஆண்டவர் உலகத்தின் ஆரம்பத்திலேயே அந்த இயேசுன வருகை குறித்து சொல்லிவிட்டார். அது முதலாவது வருகையில் இயேசு மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் வாக்கு பண்ணினபடியே மறுபடியும் 2வது முறை இந்த உலகத்திற்கு வர இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டாலும் அநேகருடைய உயிர்த்தெழுதலை நம்புகிறதில்லை. எனவே மற்ற மனிதர்களைப் போல இயேசுவை நினைத்து கொண்டு ஆண்டவருடைய 2வது வருகையை குறித்து பரியாசம் பண்ணுகிற மக்களை இன்றைக்கு அதிகமாக நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் அந்த மக்களாக இருந்தாலும் அவர்களுக்காகவும் கல்வாரியில் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்தார். எனவே அவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். எனவே இந்த பகுதியில் நாம் 2 காரியங்களை பார்க்கிறோம். இக்னரன்ஸ் ஆஃப் த ஸ்காஃபர்ஸ் அந்த இன்டென்ஷன் ஆஃப் காட், அது பரியாசக்காரருடைய முதலாவது அறியாமையை குறித்து நான் பார்க்கிறோம். அவங்க தெரிஞ்சு சொல்கிறவங்களும் இருக்காங்க, தெரியாமல் சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் தெரியாமல் சொல்கிறது இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தெரியாதவர்களுக்கு அவர் முன்னதாகவே அவர் அறிவிக்கிறார். என்ன நடக்க போகுது, என்ன சம்பவிக்கும், என்ன செய்யணும் என்பதை ஆண்டவர் சொல்லாமல் எதையுமே ஒன்றும் செய்கிறதில்ல. அதனால் 2 காரியம் பார்க்க, காட்ஸ் ஃபோர் நாலேஜ் அண்ட் காட்ஸ் ஃபோர் பியரன்ஸ். காட்ஸ் ஃபோர் நாலேஜ் என்றால் தேவனுடைய முன்னறிவும் தேவனுடைய சகிப்புத்தன்மையும். அப்போ அறியாமல் இதை பரியாசக்காரர்கள் பேசினாலும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை சிலுவையில் அறைந்தவர்கள், அவரை பகைத்தவர்கள், கொலைக்கு ஒப்பு கொடுத்த மக்கள் அவரை ஏளனம் பண்ணினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். ஆண்டவர் அப்பொழுது, ஆண்டவரை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே அன்பின் தெய்வம்தான் இந்த நாட்களிலும் மனிதனுடைய அழிவு நித்தியத்தில் போய் விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவர்களை நீடி பொறுமையோடு கூட அவர்களுக்காக அவர் இன்னைக்கும் காத்து கொண்டிருக்கிற ஒரு காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ஆதியாம் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். ஜெனசிஸ் சாப்டர் 15:15. நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். இங்கு பார்க்கும் பொழுது ஆண்டவராய கர்த்தர் ஒவ்வொரு மனிதனை குறித்து நித்திய தேர்ந்திருக்கிறார். எனவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அவன் எப்பொழுது பிறப்பான், எப்பொழுது மரிப்பான் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.
யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். ஜான் சாப்டர் 2 லாஸ்ட் 2 verses. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை அறிந்தவர் மாத்திரமில்லை, அவனுடைய நித்தியத்தை அறிந்த தேவனாக இருக்கிறார். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கொடுத்த அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ளாமல் போவானாயானால் அவனுக்கு என்ன உண்டாகும் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தபடினால தான் முன்னெச்சரிப்பாக சொல்லுகிறார். அதாவது முந்தின பகுதியிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு முற்காலத்திலே நோவாவின் நாட்களிலே நடந்ததை குறித்து சொல்லிவிட்டு பேதுரு இங்கே சொல்லுகிறார். அங்கேயும் ஆண்டவர் முன்னெச்சரிப்பாக தான் சொன்னார். ஆனால் நோவா என்ன பண்ணுகிறார்? எபிரேயர் 11:7 வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே அறிவு அதிகமாகி விட்டபடினாலே மனிதர்கள் அதிகமாக பூமி கடத்துகளின் மேலே அவர்கள் நாட்டம் இருக்கிறபடினாலும் இன்னும் அதிகமாக அக்கிரமங்கள் மிகுதியாகிற நாட்களினாலே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் குறித்த பயம் ஒரு பக்தி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்களிலே காணப்படுகிறது. எனவே மனிதன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய வாழ்க்கையிலே நாம் இருக்க போகிற நாட்களிலே எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ அனுபவிக்கலாம். மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கப் போகுது என்பதை மனிதர்கள் அறியாதபடினால தான் இன்றைக்கு வெறும் போலியான பக்தி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தன்னுடைய மாம்சமும் மனசும் விரும்புகளை செய்கிறார்கள். அவர்கள் செய்தது மாத்திரமில்லை, இந்த உலகத்தின் அதிகார பிரபுவாகிய ஆவியும் அவர்களை ஆட்கொண்டு நடத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவருடைய அந்த நீடிய பொறுமை என்பது காலங்களுக்கு அப்பாற்பட்டது. ஒவ்வொரு ஆதி மனிதன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நாளிலிருந்து நித்தியத்திலே என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆண்டவர் தம்முடைய வேத சத்தியத்திலே ஆண்டவர் எழுதி கொடுத்து விட்டார். உதாரணமாக வெளிப்படுத்தும் விசேஷத்து குறித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாய் ஆண்டவர் யோவானை குறித்து வெளிப்படுத்தும் சொல்கிறார். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று சொல்கிறார். அப்போ சம்பவிக்க வேண்டியவைகள் என்றால் அது என்ன எழுதியிருக்கிறாரோ அப்படி தான் சம்பவிக்க போகிறது. ஏன்னா தேவனுடைய முன்னறிவு. 147ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். சாம் நம்பர் 147 verse 5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமும் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. ஆண்டவருடைய அறிவு அளவில்லாதது. அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவருடைய அழிவு ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் மனிதனுடைய ஒரு புத்திக்கு ஏற்ப நடக்கும் என்று சொல்லி ஒருபோது நாம் எண்ணிவிடவே கூடாது. உதாரணமாக இந்த பூமியில் வாழ்கிற மக்களுக்கு, இயேசு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசு பிரியமாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு, பிரியமாய் நடக்கிற மக்களுக்கு அவர் கொடுக்குற சமாதானத்தை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம் என்று சொல்கிறார். அன்பை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? அறிவுக்கு எட்டாத அன்பு. சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது ஒரு சொல்லி முடியாத, இன்எக்ஸ்பிரஸபிள், சொல்லி முடியாத சந்தோஷம். இதெல்லாம் எப்படிங்க என்று சொல்லி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் அதை அனுபவித்தால் தான் தெரியுமே ஒழிய அனுபவிக்காத பட்சத்தில் அவனுடைய உலக அறிவை வைத்துக்கொண்டு அது ஒருபோதும் அவனால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் தேவன் அதை எல்லாவற்றையும் முன்னறிந்தபடினால தான் எல்லாவற்றையும் என்ன நடக்கப் போகிறதோ அதை ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த ஆண்டவருக்கு அந்த 8வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவருக்கு என்பது ஒரு நாள், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலும் இருக்கிற எந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அதாவது ஆண்டவருக்கு என்பது காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். உதாரணமாக சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் 4வது வசனம் அப்படி வாசிக்கிறோம். சாம் நம்பர் 90 verse 4. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். எனவே 1000 வருஷம் நேற்று கழிந்த போல நானாக்கா நான் வருடங்கள் ஓடுகிறது, ஆனாலும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். கர்த்தர் ராஜ்யகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம். எனவே காலங்களுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல, காலங்கள் தான் அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஆனால் மனிதன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய அறிவு நிமித்தமாய் கட்டுப்பாடு எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். எனவே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் எல்லாத்தையும் வைத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான்? தான் இருக்கிற வரைக்கும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய அதிகாரத்தையும் அவன் பயன்படுத்தி என்ன பண்ணுகிறான்? தன் மனம் போல வாழ விரும்புகிறான். ஆனால் ஆண்டவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் மனிதன் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? முன்னெச்சரிப்பாக சொல்வதை பார்க்க நோவா நாட்களில் அப்படி தான் முன்னெச்சரித்தார். எனவே வரப்போகிற நாட்களில் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே மத்திய 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், மார்க் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தன்னுடைய சீஷர்களை கொண்டு, பவுலை கொண்டு
யூதாவை கொண்டு மற்றும் இங்கே பேதுருவை கொண்டு என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆண்டவர் முன்னதாகவே எச்சரிப்பாய் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னும் விவரமாக அவர் சொல்லியிருக்கிறதை நான் பார்க்கிறோம். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள். எனவே ஏதோ கற்பனையில் சொல்கிற ஒரு வார்த்தைகளில் வானமும் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தையில் ஒழிந்து போவது இல்லை என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை நிலைத்திருக்கக்கூடிய வார்த்தை. அதுதான் 1 பேதுரு 1:25 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிற வசனம் இதுவே. கடவுளுடைய வார்த்தை தவறிடுச்சுனாக்கா அவரே தவறுள்ளவராய் மாறிவிடுவார். கர்த்தர் தவறாதவர், பொய்யுரையாதவர். எனவே வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் சொன்னபடியே நிறைவேறும். இது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 55ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 10வது வசனத்திலிருந்து இப்படி பார்க்கிறோம். ஐசையா சாப்டர் 55:10 onwards. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எனவே அது வெறுமையாக திரும்பாது. என்ன சொன்னாரோ அது நிச்சயமாய் நடந்தேறும். சொன்னபடி தான் நடக்கும். அதை தடுக்கவும் தவிர்க்கவும் இந்த உலகத்தில் யாராலும் முடியவே முடியாது. எனவே foreknowledge of God, முன்னறிந்த தெய்வம். எக்லேசியஸ் சாப்டர் 3:17 பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறோம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். எனவே யாராக இருந்தாலும் தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். எனவே ஒருவன் கூட இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பி போகிறதில்லை. ஏன்னா அவர் அதிகாரம் உள்ளவர். உலகத்தில் ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறாங்க. அவர் சரியாக வேலை செய்கிறவருக்கு சரியான விதத்தில் அதற்குரிய ஒரு கூலியை கொடுப்பார்கள். சரியாக வேலை செய்யாதவர்களாக இருந்தால் அந்த ஸ்தாபனத்திலிருந்து அவர் வெளியே நீக்கி விடுவார்கள். இதை யாரும் அது நீக்கப்படுகிறவர்களுக்கு ஒருவேளை அது வேதனையாக இருக்கலாம். ஆனாலும் அந்த சட்டத்திட்டம் அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த சட்டத்திட்டத்தின்படி தான் ஒவ்வொன்றையும் செய்கிறதை நான் பார்க்கின்றோம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு செல்ஃபோனில் எடுத்திருக்காங்க, இவ்வளோ தான் சார்ஜ் போட்டிருக்காங்கனாக்கா, நான் பிரியப்படுகிறதுனால இந்த சார்ஜுக்கு மேலே காசு வந்துச்சுனாக்கா அது எக்ஸ்டெண்ட் ஆகிற, திரும்ப பணம் கட்டினா தான் அது திரும்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கனெக்ஷன் கிடைக்கும். ஏன்னா ஒரு சட்டத்திட்டம் வைத்திருக்கிறார்கள். அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர்கள் செயலாற்றுகிறார்கள். அதுபோல் தேவனும் தம்முடைய வார்த்தைகளின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் செயலாற்றுகிறதை பார்க்கிறோம். ஆனால் 119 சங்கீதம் 142வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய நீதி நித்திய நீதி, அவருடைய வேதம் சத்தியம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே அவர் சொன்னபடி எழுதி கொடுத்து விட்டார். எழுதி கொடுத்தபடியே எல்லாவற்றையும் செய்கிறார். எனவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையிலும் செய்கின்றார். ஒரு தேசம் என்கிற முறையிலும் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், எச்சரிப்பாக முன்னறிவிக்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே பூச்சக்கரத்தின் மேலெங்கும் ஒரு சோதனை காலம் வரப்போகிறது என்பதை ஆண்டவர் முன்னதாக அவர் சொல்லியிருக்கார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34-36 வசனம். லூக் சாப்டர் 21:34-36. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எனவே ஆண்டவர் முன்னதாகவே எச்சரிக்கின்றார். ஜாக்கிரதையாயிருங்கள், விழிப்புள்ளவர்களாக இருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார். இந்த வேத சத்தியத்திலே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேத சத்தியமானது உலகம் முழுவதும் அது அச்சடிக்கப்பட்டு எல்லா மக்களுக்கும் இது அறிவிக்கப்பட்டு வருகின்ற ஒரு காரியம். ஆனால் இயேசுவை விசுவாசியாதவர்கள் இயேசுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறதில்ல. இயேசுவை நான் நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன மக்களாக இருந்தாலும் அவர்களும் மனிதனுடைய கொள்கைகளையும் போதனைகளை தான் நம்புகிறார்களே, ஆண்டோடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கிறதில்லை. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அது அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அவருடைய நியாயங்களை அறிகிறதில்லை. 147ஆம் சங்கீதத்தில் கடைசி 2 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். சாம் நம்பர் 147 லாஸ்ட் 2 verses. யாக்கோப்புக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும்
தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலுயா. எனவே ஆண்டவர் தம்முடைய வேதத்தின் சத்தியத்தை அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாக எழுதி கொடுத்தார். இன்றைக்கு பிறவினத்தாருக்கு மாத்திரமல்ல, உலகம் எத்தியிருக்க எல்லா மக்களுக்கும் தன்னுடைய வேத சத்தியத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். த லா ஆஃப் த லார்ட் இஸ் பெர்ஃபெக்ட். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. எனவே மனிதனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு எது தேவையோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய சொல்லினாலும் அவருடைய செயல்களினாலும் நிரூபித்து காட்டி அதை இன்றைக்கு வேத சத்தியத்து மூலமாக உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இதையெல்லாம் யாரும் நாளைக்கு எனக்கு யாரும் சொல்லலை என்று சொல்லவே முடியாது. எனவே தான் முன்னதாகவே அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அதை ஆண்டவர் எச்சரிப்பார். வெளிப்படுத்த விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். இது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட சபைக்கு மாத்திரமல்ல, எல்லா சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, என் வழிகளை அறியாதவர்கள் என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன். அப்போ ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொள்வதல் நமக்கு கடமையாக இருக்கிறது, நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் மனிதன் என்ன பண்ணுகிறான்? சபை மக்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் அந்தந்த சபையில் சொல்லுகிற கொள்கைகளையும் போதனைகளையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நிறைவேற்றுவதில் தான் திருப்தி அடைகிறார்கள் ஒழிய கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவருடைய வழியை நாம் அறிந்து கொள்ளணும், அவருடைய நியாயங்களை நாம் அறிந்து கொள்ளணும். ஏன்னா நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்கிறார். கேட்டு பிரயோஜனம் இல்லை, அதன்படி செய்கிறவர்கள், அதில் யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம். சரி, ஃபோர் நாலேஜ், முன்னறிவு, தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் உலகத்தில் மற்ற சபை மக்களாக இருந்தாலும் அல்லது உலகத்தில் இருக்க எல்லா மக்களாக இருந்தாலும் முன்னதாகவே ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதுதான் நோவாவின் நாட்களிலே நடந்தது. அதே தான் இந்த கடைசி நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. ரெண்டாவது ஃபோர் பியரன்ஸ், அதாவது தேவனுடைய சகிப்புத்தன்மையை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆதியாம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் 3லிருந்து 6 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஜெனசிஸ் சாப்டர் 6 verses 3 to 6. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனிதன் பூமியிலே படைத்தது நிமித்தமாய் அவர் மனஸ்தாபப்பட்டார், வருத்தப்பட்டார், வேதனைப்படுகிறார். ஏன்னாக்கா அவனை ஆண்டவர் மற்ற மிருகங்களைப் போல படைக்கவில்லை. அவனை சுயாதீனனாய் ஆண்டவர் படைத்தார். அதாவது அவன் ஒரு காரியத்தை அவனே என்ன பண்ண முடியும்? தீர்மானித்து கொள்ள முடியும், தீர்மானித்து கொள்ள வேண்டும். எனவே அவன் எதை தீர்மானிக்கிறானோ, அவன் நித்தியத்தை எதில் தீர்மானிக்கிறானோ அதுதான் அவனோட வாழ்க்கையில் பலிக்கும். அதாவது விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முழக்குமான்னு சொல்ல உலகத்தில் சொல்லுவாங்க. அதுபோல் இன்றைக்கு என்ன பண்ண, நான் தவறு நடந்து கொண்டே இருக்கும், ஆனால் அன்புள்ள தெய்வம் என்னை மன்னித்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார், மோட்சம் கொண்டு போய் சேர்ப்பார் என்று ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் எண்ணிவிடவே கூடாது. அவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ளணும். ஆனால் என்ன பண்ணுகிறாங்க? தங்களுடைய பக்தியை நம்பி கொண்டு போகிறார்கள், தங்களுடைய பாரம்பரியத்தை நம்பி கொண்டு போகிறார்கள், மனிதனுடைய கொள்கைகளை நம்பி கொண்டு போகிறார்கள். உலக ஞானத்தின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையும் பக்தியை அமைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். உலக அறிவின் மூலமாய் தேவனுடைய சத்தியத்தை அறியாமல் போய்விடுகிறார். பிகாஸ் ஆஃப் தேர் இக்னரன்ஸ், அவருடைய அறியாமை நிமித்தமாய். வாசிக்கும்போது ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் பற்றி வாசிக்க. ரோமன் சாப்டர் 9 verse 22. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? அப்ப கோபாக்கினையின் பாத்திரங்கள், அதாவது கோபாக்கினைக்கு ஏதுவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மேலே உடனே நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறவர் அல்ல. அவன் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறார்? தவணம் கொடுக்கிறார், எச்சரிப்பை கொடுக்கிறார், பொறுமையாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவருடைய வாழ்க்கையில். ஏனெனில் அவன் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கான். என்ன சம்பவிக்க போகிறது, நித்தியத்தில் என்ன சம்பவிக்க போகிறது? அவன் என்ன பண்ணுகிறான்? மற்ற மிருகங்களைப் போல நாம் ஒரு நாள் வாழ்ந்து மறித்து இதோட மண்ணோட மண்ணாக போயிடுவோம் போல இருக்குது.
சிலர் சொல்கிறாங்க ஆத்மா தானே மோட்சம் போகுது, ஆத்மா தானே நரகம் போகுது, நம்ம சரீரத்தில் இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லி மத்திய 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே தான் மனிதனுடைய ஆத்துமீக மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறபடினால தான் ஆண்டவர் நீரை பொறுமையோடு கூட இருந்து அவனை எச்சரித்து அவனுக்கு தருணம் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரம் 6-9 வாசிக்க கேட்பேன். லூக் சாப்டர் 13:6-9. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சைத் தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். எனவே ஆண்டவர் வந்து பொதுவாகவே அந்த ஓமையை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல மனுக்குலம் முழுவதுக்குமாக அதே விதமாக தான் ஆண்டவர் வந்து நீடிய பொறுமையுள்ளவராய் சகிப்புத்தன்மையுள்ளவராய் இருக்கிறார். உதாரணமாக இஸ்ரவேலை குறித்து சொல்லும் பொழுது வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37-39 வரைக்கும் வாசிக்க கேட்போம். மேத்யூ சாப்டர் 23:37-39. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் முன்னதாக எச்சரிப்பாகவே சொல்லிவிட்டார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 68 ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிவிட்டார். என்னுடைய வார்த்தைகளை செவி கொடுத்து என் கற்பனைகள் எல்லாம் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக கடைபிடிப்பீர்களானால் அந்த ஆசீர்வாதமான வசனங்களை 14 வரைக்கும் ஆசீர்வாதமான வசனை சொல்லிவிட்டு இவர்கள்படி நீங்கள் நடவாமல் போனால் என்னென்ன சம்பவிக்கும் என்று சொல்லி அவர் 54 எச்சரிப்பாக சொல்லி இருந்தாலும் இன்றைக்கு அந்த வார்த்தைகளே அறியாதவர்கள் இருக்கிறார்கள், அதை அறிவிக்காதவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் அதை சொன்னபடியே தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பவித்தது. ஆனாலும் அந்த ஜனங்கள் உணரல. தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். தீர்க்கதரிசி வார்த்தைகளுக்கு எச்சரிப்புக்கு செவி கொடுத்து மனதிரும்ப சொற்பம் பேர் தான். ஆனால் ஆண்டவர் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஏறக்குறைய அவர்களோடு கூட பொறுமையாக இருந்து கொண்டிருக்குது. கடைசியில் அவரே வந்து என்ன பண்ணுகிறார், அந்த ஜனங்களுக்கு தன்னுடைய சத்தியத்தை சொல்லுகிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவரே புறக்கணித்து சிலுவையில் ஆணி இழுத்து கொண்டு விட்டார்கள். அதே போல் தான் அந்த கடைசி நாட்களிலே பரியாசக்காரர்கள் தோன்றி என்ன பண்ணுவாங்களாம், அவர் வருகிறார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் எங்கே, அவர்கள் அறியாமையினால் சொல்கிறார்கள். அதனால தான் இயேசு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டாரோ, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு அடுத்தவை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடியினாலே என்று சொல்கிறார். எனவே சந்திக்கும் காலத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். உண்மையான சமாதானம் எது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். மனிதனை அறிவு பிரகாரமாக பார்க்குற அதிகாரம் இருந்தால், நம்முடைய அறிவு இருந்தால், ஆஸ்தி இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கி கொரோனா மூலமாக உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாரும் என்ன கண்டு கொண்டார்கள், இன்றைக்கி கொரோனாவுக்கு பயப்படாத ஆள் யாருமே இல்லை. உலகம் முழுவதும் பயமானது அவர்களை ஆட்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். எப்படியாச்சும் சாவுக்கு தப்பி வைக்கணும் என்று சொல்லி எத்தனைக்கிறார்கள், அதற்காக முயற்சி எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு காலம் வரப்போகிறது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், சாவை விரும்பினாலும் அவர்களுக்கு சாவு வராது என்று சொல்லி அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 9ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 5 வாசிக்கப்போம். ரெவலேஷன் சாப்டர் 9:5 onwards. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதமளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். எனவே இதை கவனிக்கணும். இதெல்லாம் முன்னதாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆண்டவர் தன்னுடைய சீஷரை கொண்டு வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்து விட்டார். இன்றைக்கு சாகக்கூடாது என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க,
எவ்வளோ அதற்குரிய ஆயத்தங்களை செய்கிறார்கள், அதில் மருந்துகளெல்லாம் எடுத்துக்கிறாங்க, எல்லாம் பண்ணுங்க, சாகக்கூடாது. ஆனால் ஒரு கோபாக்கினை நாள் வரப்போகிறது, நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது. அந்த நாட்களிலே சாவை விரும்பினாலும் அது அவர்களை விட்டு விலகி ஓடும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் முன்னெச்சரிப்பு. அது முன்னறிவின் நிமித்தமாய் ஆண்டவர் முன்னெச்சரிக்கிறார். முன்னெச்சரிக்கிறதை அந்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களும் பொறுமையோடு கூட இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:21 வாசிக்கும்போது தேய்திரா சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறார்? அவளுக்கு நான் மனம் திரும்பும்படிக்கு அவளுக்கு தவணை கொடுத்தேன் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார். பார்வோனோடு கூட தவணை கொடுத்தார், பேதுருவோடு கூட தவணை கொடுக்கிறார், யூதாஸோடு கூட ஆண்டவர் 7 முறை எச்சரிக்கின்றார். எல்லாரும் எந்த மனிதனாக இருந்தாலும் ஒருவர் கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை. எனவே எல்லாரோடும் கூட ஆண்டவர் நீடிய பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு கூட தான் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 29-32 வசனம் வரைக்கும் நான் வாசிக்க கேட்பேன். லூக் சாப்டர் 11 verse 29-32. ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஒரே ஒரு பிரசங்கம் தான் யோனா போய் அங்கே நினிவே பட்டணத்தில் பிரசங்கித்தார். அந்த பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் அப்படி சத்திய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவருடைய வருகை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிப்பை அறிவிக்கப்படுகிறது. இது கடைசி காலம், இயேசுனுடைய 2ஆம் வருகை சமீபித்திருக்கிறது சொல்லி உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டாலும் பரியாசக்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறதில்ல. அதை பரியாசம் பண்ணிவிட்டு அதை அலட்சியம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறோம். இருந்தாலும் தேவன் அவர்களை தண்டிக்கிறவர் அல்ல. அவர்களுக்காக மனம் திரும்பும்படிக்கு ஆண்டவர் நீடி பொறுமையோடு இருக்கிறார். ஏனெனில் அவர்கள் அறியாமையினால் எப்படி செய்கிறார்கள். ஏன்னா அவர்கள் காண்கிறதே நம்புகிறவர்கள். எனவே காண்கிறதை நம்பிக்கொண்டு போகிறபடியினாலே அவர்கள் என்ன பண்ணுகிறதில்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறதில்லை. இன்றைக்கு படைப்பை கொண்டே தேவன் தனக்கு அந்த படைப்புக்கு பின்னதாக படைத்த ஒருவர் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தும் இந்த உலகத்தில் வந்து அவர் வாழ்ந்து அவர் வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையை செய்கள் மூலம் நிறைவேற்றி இருந்தும் இன்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். உலக பிரகாரமாக ஒரு அரசன் வாழ்கிறான். அரசன் வாழ்ந்து செய்த காரியங்களை சரித்திர புத்தகத்தில் எழுதி வச்சாக்கா அதை இன்றைக்கு பாட புத்தகத்தில் எல்லாம் சொல்லித்தராங்க, அதை அங்கீகரிக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே உலகத்தில் நடந்த ஒரு சத்தியம் சரித்திரம் அதை ஆண்டவர் தம்முடைய வேத சத்தியத்தில் எழுதி கொடுத்திருந்தாலும் அதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஏன்னா இந்த உலகத்தின் ஆவியாகிய பிசாசானவன் பொய்யைக்கு பிதாவாக இருக்கிறவன். எனவே பொய்யை தான் அவன் விதைக்கிறான ஒழிய சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதும் மிக மிக சொற்பம். இடுக்கமான வாசலை கண்டடைந்தவர் சிலர். எனவே தான் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். பூமியில் மனிதனை தேடுகிற உண்டோ என்று பார்க்கிறாராம். ரோமருக்கு நிறுவம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ரோமர் சாப்டர் 3 verse 10 and 11. அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எனவே நன்மை செய்கிறவன் என்றால், எனவே மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சால் அவனுக்கு நன்மை நடக்கும். தன் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அதனால தான் காயினை பார்த்து சொல்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லாவிட்டால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும். எனவே பெரிய ஒரு காரியம் அல்ல, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தால் போதும். கிருபையினால் ஆண்டவர் இவ்வளவு பெரிய அடிச்சப்பை இலவசமாய் கொடுக்கின்றார். ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான் என்பதற்காக அவனை தண்டித்து விடாமல் ஈடிய பொறுமையோடு கூட இருக்கிறார். ஏனெனில் அவன் அறியாமையினால் அப்படி இருந்து கொண்டிருக்கிறான். அவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எச்சரிக்கிறார். அது சகிப்புத்தன்மையோடு கூட அவர் ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ முதல் காரியம் இக்னரன்ஸ் ஆஃப் த ஸ்காஃபர்ஸ். ரெண்டாவது இன்டென்ஷன் ஆஃப் காட், தேவனுடைய நோக்கம். ஏன் நீடிய பொறுமையோடு கூட இருக்கிறார்? 2 காலம் வாசி, ரிப்பன்டன்ஸ் அண்ட் ரிடம்ஷன். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி அவருடைய ஆத்மா மீட்படைய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த பொறுமையோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 Peter chapter 3 verse 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே தாமதிக்கிறது அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் இல்லை, காலங்களுக்கு அவர் அப்பால் பட்டவர். எனவே சொன்னபடியே செய்கிறவர்.
உலக தோற்றத்திற்கு முன்னதாக அவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு விட்டார். திட்டமிட்டு அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவர். எனவே இன்றைக்கு சபைகளில் கூட சொல்கிறாங்க, கிருபையின் காலத்தை ஆண்டு நீட்டி கொண்டு போகிறார். அதெல்லாம் நீட்டிட்டு தான் போகிறதில்ல, குறித்த நாளிலே அவர் வருவார். அதனால தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்க தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இருக்கிறது இல்லை. அதாவது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 37வது வசனத்தை வாசிப்போம். Hebrews chapter 10 verse 37. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஒருபோது அவர் தாமதிக்கிற தேவன் அல்ல. அதாவது அந்த நாளையோ அந்த நாளிகையோ பிதா தவிர வேறு ஒருவரும் அறியார் என்றால் அந்த நாளையும் நாளிகையும் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். எனவே இதை மனிதன் என்ன பண்ணுகிறதில்ல, அறியாமை, அது அறிந்து கொள்கிறதில்ல, அது அங்கீகரிக்கிறதில்ல. எனவே கிருபையின் காலத்தை நீட்டு கொண்டு போகிறார். இன்னும் ஜெபம்லாம் ஜெபிங்க, ஆண்டவர் இன்னும் கிருபையை நீட்டி தரணும், ஆண்டவர் உடனே வந்துடக்கூடாது, ஜெபிப்போம் என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்களை தவறாக நடத்துகிற ஊழியர்களும் இருக்கிறாங்க, அதை நம்பிக்கொண்டு இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் அறியாமையினாலே செய்கிற காரியம். எனவே நாம் அப்படி செய்கிறதுனால ஆண்டவர் தான் வரப்போகிறதை ஒருபோது மாற்றிக்கொள்ளப் போகிறதில்ல. குறித்த காலத்திலே அவர் வருவார். எனவே குறித்த காலத்தில் அவர் வரப்போகிறபடினாலே நாம் அதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஏனெனில் தேவனுடைய நோக்கம் மனுக்குலத்தை ரட்சிக்கணும். உலகத்தில் அக்கிரமங்கள் மிகுதியாகி கொண்டே போகிறது. எனவே பிசாசானவன் என்ன பண்ணுவான், ஆண்டோடைய ஜனத்தை அழித்து விட எச்சரிப்பான். அதாவது விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விட்டால் ஆண்டவர் இந்த பூமிக்கு வர முடியாது, வரமாட்டார். ஏன்னா இந்த பூமியில் அவர் தாவீது கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே இந்த பூமியில் அவர் அரசாட்சி செய்யணும். ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே அவருடைய ஆபிரகாமுடைய சந்ததியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த 12 கோத்திரத்தாருக்கு அவர் என்ன பண்ணணும், இந்த உலகத்திலே அவர்களுக்கு அந்த ராஜ்யத்திலே கொண்டு இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டு அவர்களை குடியிருக்க பண்ணணும். ஆதாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே இந்த உலகத்தை மனிதன் ஆளுகை செய்ய வேண்டியது அவசியம். எனவே ஆளுகை செய்வதற்காக தான் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்துங்கள் என்று சொன்னார். தவறிவிட்டான். ஆனால் இயேசு எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு விட்டார். அந்த இயேசு விசுவாசத்தை கீழ்ப்படுகிற மக்கள் யாவரும் இந்த உலகத்தில் 1000 வருடம் அரசாட்சி செய்வார்கள். அந்த வாக்கு ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் நித்திய நீதியை நிறைவேற்றப் போகிறார், சொன்னபடியே செய்ய போகிறார். எனவே அந்த காரியங்கள் வருவதற்கு முன்னதாக மனிதன் என்ன பண்ணணும், மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 17ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்க கேட்பேன். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். எனவே மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக அப்போ குறிச்சிட்டார். எந்த நாளில் அவர் நியாயந்திருக்க போகிறார் குறித்து விட்டார். அந்த நாளில் அவர் வரப்போகிறார். அதை யாரை கொண்டு செய்ய போகிறார் என்பதையும் ஆண்டவர் முன்னதாக தெளித்து அவர் யாருனாக்கா இயேசுவை குறித்து தான் பார்க்கிறோம். இயேசு தான் நியாயந்திருக்க போகிறார். எனவே தான் ஒருவரும் போக்கு செல்ல இடமில்லை. இயேசு இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னதாகவே அந்த இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. ஏசாயா தீர்க்க தரிசனம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இதோ கன்னிகை உரித்து கருத்தரித்து குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே இயேசு குறித்தபடியே அவர் மரியாளுடைய கர்ப்பத்திலே அவர் பரிசுத்த ஆவியினுடைய ஆற்றலினாலே இந்த உலகத்தில் அவர் பிறந்தார், வாழ்ந்தார். குறித்த காலத்திலே அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார், சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், மறுபடியும் அவர் வரப்போகிறார். எனவே அவருடைய காரியங்களை இன்றைக்கு பரியாசம் பண்ணுகிறார். மற்ற மனிதர்களைப் போல அவரை எண்ணி விடுகிறார்கள். அவர் வேறு யாரும் இல்லை, அவர் தான் வானத்தையும் பூமியை உண்டு பண்ணின தேவன். அதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் எல்லாவற்றையும் அவர் என்று சொல்லி அந்த வார்த்தை தான் அவர். அந்த வார்த்தையானது மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எனவே உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாக்கப்படவில்லை. அவரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவர். அவர்தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். வேறு ஒருவரை அவர் அனுப்பலை, அவர் அன்பாகவே இருக்கிற தெய்வம். எனவே அவரே மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து பாவத்துக்கு பரிகாரம் செய்துவிட்டு சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து போனார். இன்றைக்கி மறுபடி வரப்போகிறார். இப்படி செய்து இருந்தும் மனிதர்கள் என்ன பண்ணுகிறதில்ல, அதை ஏற்றுக்கொள்கிறதில்ல, பரியாசம் பண்ணுகிற மக்களை தான் பார்க்க. ஆனாலும் ஆண்டவர் நீடிய பெருமையோடு மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். லூக் சாப்டர் 13 first 5 verses. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான்.
அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே உலக பிரகாரமான தோற்றத்தின்படி ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் தீர்ப்பு செய்து விடவே கூடாது. மனம் திரும்புதல் என்பது ஆண்டவருக்கு ஏற்படைய ஒரு கனி இருக்க வேண்டியது அவசியம். தவறுகளை நாம் செய்வதை நாம் நிறுத்தி விடுகிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமானதை செய்தல் தான் உண்மையான மனம் திரும்புதல். அவ்வளோதான் யோவான் ஸ்நானன் சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனஸ்தாபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. யூதாசை குறித்து பார்க்கிறோம். இயேசு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டான். நிறைய பேர் மனஸ்தாப மந்திரம் சொல்கிறாங்க. மனஸ்தாபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். தவறுகளை விட்டு விடுகிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு சித்தமானதை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். உலக பிரகாரமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறவங்க அல்லது படிக்கிறவங்க ஒரு தவறு இருந்தால் அதை திருத்தி கொண்டு சரியாக செய்தால்தான் அதை அங்கீகரிப்பார்கள். சரியாக செய்யவில்லை என்றால் வேலையிலிருந்து அவர்களை நீக்கி விடுவார்கள். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை. தவறை திருத்திக் கொள்ளணும், சரியானதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதான் உண்மையான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில். எபேசியர் நிருபம் 4 அதிகாரத்தில் 17 to 24 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். எபேசியன் சாப்டர் 4 verse 17 to 24. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மனிதன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகள் அவனுக்கு சில தவறாக செய்கிறதில்லை. ஏன்னா நிறைய பேர் அதே தவறுகளை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் கேடானது ஒன்றும் சம்பவிக்கலை. அதனால் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் போல இருக்குன்னு சொல்லி சத்தியத்தை தெரிஞ்சவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட, ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் கூட தவறான காரியங்களை செய்கிறார்கள். வாசிக்கும்போது பிரசங்கி புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி புஸ்தகம் 8 அதிகாரம் 11வது வசனப்படி வாசிக்கிறோம். எக்லேசியஸ் சாப்டர் 8 verse 11. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. எனவே துர்க்கிரிகளுக்கு தக்க தண்டனை உடனே நடக்கலை. யாராக இருந்தாலும் சரி உடனே தண்டித்து அவர் நரகத்துக்கு அனுப்புறதில்லை ஆண்டவர். அது அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். உதாரணமாக நிறையா காரியங்கள் இருக்கிறது. உதாரணமாக இன்றைக்கி பார்க்கும் பொழுது இப்போ மல்கியா தீர்க்கதரிசனத்தில் 2 அதிகாரம் 15-16 வசனத்தை இப்படி வாசிக்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். எனவே தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் அதே தான் சொன்னார், புதிய ஏற்பாட்டில் அதே தான் சொல்லுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 10 அதிகாரம் 11-12 வசனத்தில் இயேசு கிறிஸ்து கூறுகிற வார்த்தை. மார்க் சாப்டர் 10 verse 11 and 12. அப்பொழுது அவர், எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவளாய் இருப்பாள் என்றார். இது இயேசு கிறிஸ்து கூறிய ஒரு வார்த்தை. நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு யார் செய்யாமல் இருக்கிறானோ அவனை ஆண்டவர் நிச்சயமாக புறக்கணிப்பாக நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார்.
ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுகிறாங்கனாக்கா, மனிதனுடைய கற்பனைகளின்படி உலக அரசாங்க சட்டத்தின்படி விவாகரத்தை பண்ணிவிட்டால் அவர் திரும்ப வேறு திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லி துணிகரமாய் சொல்லுகிற மக்களையும் பார்க்கிறோம், போதகர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஏனாக்க நடந்த சம்பவங்கள் அப்படி செய்கிறவர்களை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் நடக்கலை, ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் தண்டனை வரல என்று சொல்லி எண்ணிக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை துணிகரமாக இவர்களும் அந்த தவறுகளுக்கு உட்படுகிறார்கள். இன்றைக்கு ஊழியம் செய்கிற மக்களையும் அவ்விதமாக பார்க்கின்றோம். எனவே யாரை பின்பற்றுகிறார்கள்? ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு பின்பற்றுகிறார்களா, அல்லது மனிதனுடைய கற்பனைகளின்படி வாழ்கிறார்களா, தங்களுடைய மாம்சம் மனசு விரும்பினைகளின்படி வாழ்கிறார்களா? அறிகிறதில்லை, உணர்கிறதில்லை. ஆனால் வெள்ளம் கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நோவாவின் நாட்களிலே நீதியை பிரசங்கித்தான் நோவா. தேவனுக்கு ஏற்புடையது எதுவோ அதை அவன் பிரசங்கிக்கின்றான். இன்றைக்கு தேவனுக்கு ஏற்புடையது எதுவோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கைக்கொள்ள வேண்டியது அவசியம். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். தேவனுக்கு ஏற்புடைய நிலையிலே நிலைத்திருக்க வேண்டுமே ஒழிய, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தனக்கு மாம்சம் மனசு விரும்பினை செய்துவிட்டு பக்தியாய் வாழ்ந்து விட்டால் கர்த்தர் அங்கீகரிப்பார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பி மோசம் போனது போல இந்த நாட்களில் நம்பி மோசம் போகிற மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இவர்கள் அறியாமையினால் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாமல் என்று சொல்கிறார். எனவே உலகத்தார் அல்ல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்கக்கூடாது. உலகத்தார் நாம் உன்னதத்துக்குரிய ஒரு மக்கள். எனவே ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும். அதனால தான் 2 பேதுரு 3:9 சொல்கிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசு சபைக்கு வாசிக்கிற மனம் திரும்பு, ஆதில் செய்த கிரியை மறுபடியும் செய்கின்றார். தேத்திரா சபைக்கு மனம் திரும்பும்படி நான் தவணை கொடுத்தேன். லவோதிக்கேய மனம் திரும்பு, உன் கண்களுக்கு கழிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னாக்கா, காண்கிறேன் என்று சொல்லியும் குருடராக இருக்கிறதே அறியலை. உலக பிரகாரமாக இருக்கிற மனிதர்கள் ஃபிசிக்கலாக மாம்ச பிரகாரமாக கண்கள் பார்வை இல்லாதவர்களாக இருந்தார்களானால் அவர்களுக்கு நல்லா தெரியும் நமக்கு கண் பார்வை இல்லை என்பது அவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் குருடாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட நிலைமை என்னன்னாக்கா, ஸ்பிரிச்சுவல் பிளைட்னஸ், ஆவிக்குரிய குருடு என்பது மிக மிக பயங்கரமான ஒரு காரியம். ஏன்னா லவோதிக்கேய சபைக்கு சொல்ல காண்கிறேன் என்று சொல்லியும் குருடராய் இருக்கிறதே அறியாமல். ஏன்னா தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறார்கள். உலக பிரகாரமான எந்த ஒரு தண்டனையும் சீக்கிரமாக நடக்கலை. அதனால் நாம் செய்கிறதெல்லாம் சரி என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கி வேதத்திலே எச்சரிப்பாய் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்பாவிட்டால் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்று சொல்கிறார். எனவே ரிப்பன்டன்ஸ் ரிடம்ஷன், ஏன் கெட்டுப்போகக்கூடாது? மீட்கப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வாசிக்கிறோம், தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை ஏற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அதே எபிரேயர் 12:28-29 வாசிக்கும் பொழுது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அப்போ கிருபை யாருக்கு கிடைக்கும்? எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறார் அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறார் அவன் மேல் கிருபையாக இருக்கிறார். இன்றைக்கு சபைகளில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு, விவாகரத்து நடந்தவங்களுக்கு திரும்ப செய்ய வைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு அது உலக பிரகாரமாக மேலை நாடுகளில் அப்படி நடக்கிறது. எனவே ஊழியர்கள் அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, எல்லா இடங்களிலும் அதை ஒரு சாதாரண காரியமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஏனெனில் உண்மையான ஒரு சத்தியத்துக்கு அவர்கள் செவி கொடுத்து கர்த்தரை பயந்திருப்பார்களானால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் பயப்படாமல் தான் செய்கிறாங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக வேசி கலரை விபச்சார கரை தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். எனவே தேவன் நிச்சயமாக நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். அவர்கள் அறியாமையினால் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஆண்டவர் நீடி பொறுமையோடு இருக்கிறார். மனசாட்சியே அவர்களுக்கு தவறு என்பதை அது சுட்டி காண்பிக்கும். ரோமருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனம் இப்படி வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 2:15 and 16. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றமொன்று குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். எனவே ஆண்டவர் நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாளிலே அதை கொண்டு வருவார். பிரசங்கி புத்தகம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். எக்லேசியஸ் சாப்டர் 12 லாஸ்ட் வர்ஸ். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். எனவே எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் விட்டு வைக்கவே மாட்டார். எனவே அது இருதயத்தின் எண்ணங்களாக இருக்கலாம், நினைவுகளாக இருக்கலாம், ஆவியின் காரியங்களாக இருக்கலாம். எனவே ஆண்டவர் மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு. ஆனால் கர்த்தரோ அவருடைய இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார்.
எனவே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்த்து உள்ளத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனுக்கு ஏற்புடையவர்களாக இருப்பார்கள். எனவே தான் மனம் திரும்பு என்று சொல்கிறார். 139ஆம் சங்கீதத்தில் அந்த சங்கீதக்காரர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறார், என் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறேன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே கடைசி வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். முதலாவது 139ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவன் முதலாவது சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்கிறார். கடைசி வசனத்தை வாசிப்போம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஒருவேளை நான் அறியாமல் இருந்தால், ஒருவேளை நான் உணராமல் இருந்தால், ஆண்டவரே என்னை உணர்த்தும், என்னை திருத்தும், ஆண்டவரே உமது வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி அந்த சங்கீதக்காரன் முடிக்கிறதை நான் பார்க்கிறோம். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒருவேளை நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் ஆண்டவரே என்னை சீர்படுத்தும். அதனால தான் 1 பேதுரு 5:10 பேதுரு சொல்லுகிறார், நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆனால் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, பக்தியாக இருந்துட்டாக்கா ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி நினைக்கிறாங்க. நான் ஜெபம் செஞ்சாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, அதன் வாழ்க்கையில் நான் வேதத்தை வாசித்தாலும் சரி, நான் உபவாசம் இருந்தாலும் சரி, ஊழியத்தில் ஆத்மாக்களை ஆதாயம் செய்தாலும் சரி, பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இதில் மாற்று கருத்து ஒன்றுமே கிடையாது. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய்ந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாய்ந்திருக்கும். ஏதோ சில வசனங்களை கடைபிடிச்சிருக்கிறதுனால அந்த வசனத்தை விட எது வேதத்தினுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளணும். எது தேவனுக்கு ஏற்புடையது, தேவனுடைய சத்தியம் எது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா அதுதான் நம்மை நியாயந்திருக்க போகிற ஒரு காரியம். நம்முடைய பக்தியின் அடிப்படையில் ஒருவரை நியாயந்திருக்கிறதில்ல, அவருடைய சத்தியத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் நம்மை நியாயந்திருக்க போகிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ மெய்யான விடுதலை யாருக்கு தான் கிடைக்கும்? சத்தியத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு தான் அந்த மெய்யான விடுதலை கிடைக்கும். அதனால தான் ரிப்பன்டன்ஸ் மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்கிறது பாருங்கள், நம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறார். அதாவது வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நிறைய பேர் இன்றைக்கு சபைகளில் என்ன சொன்னால், உயிர்த்தெழுந்த இயேசு அறிமுகப்படுத்தப்படுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு இல்லை. ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு தான் உயிரோடு எழுந்து 40 நாள் தம்முடைய சீஷர்களுக்கு உயிரோடு இருக்கிறவர்களாக அவர்களுக்கு காண்பித்தார். யோவானிலிருந்து சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 21 verse 1 onwards. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது. எனவே அவர் என்ன பண்ணுகிறார், 40 நாள் தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தோமாவுக்கு வெளிப்படுத்துகிறார். தோமா ஒரு வாரத்துக்கு முன்னதாக தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எம்மாவு சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். மரியாளுக்கு மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு தான் வருகிறார். 500க்கும் அதிகமான பேருக்கு ஒரே சமயத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். எனவே அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அறிமுகப்படுத்தப்படவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் உலகத்தை நியாயந்தீர்க்க போகிற நியாயாதிபதி அறிமுகப்படுத்தப்படுகிறார். அதாவது உலகத்தில் ஒரு கோர்ட்டில் ஒரு நியாயஸ்தலத்தில் எல்லாரும் ஜனங்கள்லாம் கூடி வந்திருப்பாங்க. அப்போ யாருக்காக காத்திருப்பாங்கனாக்கா, ஜட்ஜு வரணும், நீதிபதி வருவதற்காக காத்து கொண்டு இருப்பார்கள். அதுபோல் உலகமானது ஆண்டோடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறது நியாய தீர்ப்புக்கு. அந்த நியாயந்தீர்க்க போகிற இயேசுவை தான் அங்கே அறிமுகப்படுத்துகிறார். அதன் பின்னதாக அந்த நியாயாதிபதி என்ன பண்ண போகிறார், உலகத்தில் நியாயந்தீர்க்கப்படுவதற்கு பதிலாக சபையில் இருக்கிற மக்கள் சீர்பொருந்த வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. கொண்டிருக்கிறவர் இன்றைக்கு அவர் சபைகளிலே உலாவி கொண்டு இருக்கிறார். அந்த உலாவி கொண்டு இருக்கிறவர் தான் ஒரு நாளிலே நியாயந்தீர்க்க போகிற நியாயாதிபதி. எனவே ஒவ்வொரு சபைகளிலும் முதலாவது ஊழியக்காரனுக்கு அதை சொல்கிறார். சபையின் தூதனுக்கு, சபையின் ஊழியனுக்கு முதலாவது சொல்கிற காரியம், அந்த ஒவ்வொரு நிருபத்தினுடைய இறுதியில் பார்க்கும் பொழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு விதவிதமான கொள்கைகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அறியாமையினால் என்ன பண்ணுறாங்க, தவறான காரியத்தை போதிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆத்மா கூட தப்பித்து போடவே முடியாது. எனவே ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டோடைய பார்வையில் வெளியேறப்பெற்றது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனவே 49ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது, மனிதனால் முடியாது என்பதை அறிந்தபடினால்தான் அவர் மிகவும் ஆண்டவர் சகித்து கொண்டு நீடு பொறுமையோடு கூட எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறதை நாம் பார்க்கின்றோம்.
எனவே இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே மனிதனுடைய மீட்பு, ஆத்மீக மீட்பை குறித்து பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 1:18-19 வாசிக்கும் பொழுது, உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ நான் விலையேறப்பட்டது என்ன? விலையேறப்பட்டது மார்க் எழுதின சுவிசேஷம் 8:36 வாசிக்க கேட்போம். மார்க் சாப்டர் 8:36. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? எனவே மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினான். உலகத்தில் இருக்க ஆஸ்தி, உலகத்தில் இருக்க பக்தி முயற்சிகள், உலகத்தில் இருக்க தெய்வங்கள், உலகத்தில் இருக்க என்னெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாலும், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், இனிமேல் செய்ய வேண்டியது ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவன் வந்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான். எவ்வளோதான் பண்ணாலும் உலகம் இந்த உயிரை அவனால் காப்பாற்ற முடியாது, முதல் காரியம். ரெண்டாவது, தன் ஆத்மாவுக்கு இவனால் எப்படி ஜீவனை கொடுக்க முடியும்? அவனுடைய ஆத்மா மீட்படைய இவனால் என்ன செய்ய முடியும்? நஷ்டம் என்று சொல்லும் பொழுது 2 விதத்தில் ஒருத்தர் நஷ்டம் அடையலாம். இருப்பதை இழந்து போவதும் நஷ்டம்தான். அதாவது ஆண்டவராக இயேசு ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்களாக இருந்தால் அவர்கள் கீழ்ப்படியாமல் போகும்பொழுது கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கினை வரும். அதுவும் அவர்கள் இழந்து விடுகிறார். அவர் தேவனுடைய கோபாக்கினை அவர் வரப்போகுது. இல்லை, இருப்பதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது நஷ்டம்தான். ஒரு ஆண்டவர் அந்த மீட்பை கொடுக்கின்றார். விசுவாசிக்கிறவனுக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்கிறார். எனவே விசுவாசிக்கிறவனுக்கு அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும். யோவான் 5:24 வாசிக்கும், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். எனவே இன்றைக்கு அந்த விதமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பதை இழந்து போவதும் நஷ்டம்தான், கிடைக்கிறதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது நஷ்டம்தான். ஏனெனில் மனிதனுடைய ஜீவனுக்கு ஈடாக மனிதன் என்னத்தை கொடுப்பான்? ஆண்டவர் ஜீவனுக்கு ஈடாக தமது ஜீவனை கொடுத்தார். அதனால தான் யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். 1 யோவான் 5:12 வாசிக்கிறோம், குமாரனை உடையவன் ஜீவனுடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அதனால் தான் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவன். தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவன். சரீரத்தில் மரித்திருக்கலாம், ஆனால் ஆத்மாவிலே அவர்கள் ஜீவன் உள்ளவர்கள். இப்படி தான் முதலாவது ஆண்டவர் படைக்கும் பொழுது ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம், அவன் நாசிலே சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக அவனை படைத்தார். மேன் பிகேம் எ லிவிங் சோல். ஆனால் என்றைக்கு தவறு செய்தானோ அன்றைக்கு அந்த ஆன்மாவில் இருந்த ஜீவன் போயிடுச்சு. சரீரத்தில் அவன் பக்தி முயற்சிகளினால் தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறான். ஆனால் தன் சரீரத்துக்கே அவனால் உயிரை காப்பாற்றி கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது அழிவில்லாத ஆத்மாவை மீட்டுக்கொள்ள அவனால் ஒருபோதும் முடியவே முடியாது. இதை அறிந்ததுனால தான் தேவனே இந்த உலகத்தில் பாவத்துக்கு பரிகாரம் செய்து அந்த ஜீவனை யார் விசுவாசித்து இயேசு ஏற்றுக்கொள்ள அவளுக்கு அந்த ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். அவனை புதிய சிறுசியாக அவன் மாறுகிறான். ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையிலே அவன் அடைகின்றான். அவனை தான் ஆண்டவர் நித்திய மீட்பிலே கொண்டு போய் சேர்க்கிறார். அதனால் எபேசியர் 1:13-14 வாசிக்கும் பொழுது ஆண்டோடைய வசனத்தை வாசிக்கும் போது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். எனவே தான் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி ஆண்டவர் ஒருபோதும் தாமதிக்கிறவரில்லை. அந்த குறித்த காலத்தில் அவர் வரப்போகிறார். எனவே சொன்னபடி அவர் செய்ய போகிறார். கடந்த நாட்களிலே சொன்னபடியே செய்தார். இப்போதும் அவர் சொன்னபடி தான் செய்து கொண்டு இருக்கிறார். சொன்னபடியே தான் செய்யவும் போகிறார். எனவே தேவன் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனவே அந்த ஆண்டவருடைய அந்த வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு சீர்படுத்தி கொண்டு தேவனுக்கு ஏற்படைய நிலையில் வாழ்வோம். தேவனுக்கு சித்தமாக செய்வோம். கர்த்தர் நமக்கு அதற்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, மேல் சோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நான் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, ஒருபோது எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அலட்சியமாக இருந்து விடாமல் ஆண்டவரே ஜாக்கிரதை உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய் ஆண்டவரே எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உணர்வு அடைந்து ஆண்டவரின் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே எங்களுக்கு விசுவாசிகள் ஆன பொழுது ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டதை காட்டிலும் இப்பொழுது அது மிக சமீபமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவரே சோத்திருக்கிறோம். எனவே நீ வரப்போகிற இந்த கடைசி நாட்களிலே உங்களுக்கு பிரியமானது செய்ய ஆண்டவரை எங்களுக்கு போதியும். உங்களுடைய கிருபையில் கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.